டு கிராஃபிக் டிசைனிங் சேலஞ்ச் டே 13. ஸோ ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு ஷூ ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பண்ண இல்லையா ஒரு ஸ்க்ரீன், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ நம்ம இதில் நம்ம டச் பண்ண போகிறது இல்லை, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு ஷூ ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப் டு பாட்டம் வரையும் நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 2 பேஜாவது நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். பட் நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து மொபைல் ஸ்க்ரீன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஆப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சரியான ஒரு ஸ்ட்ரக்சரான பிளானிங் இருக்காது, ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக வந்து ஒரு வெப் டெவலப்பர்களை போகிறதுக்கு முன்னாடி பிளானிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு தர ஆள் தான் வந்து நம்ம தான் வந்து யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர் தான் ஃபர்ஸ்ட் ஆல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்க நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம பண்ணுறது ஷூ ஆப், ஓகேங்களா. ஒரு ஷூக்கான ஒரு ஷூ வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம், ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிக்ன்ற பிராண்டட் ஷூ மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஷூ வெப்சைட், ஓகேங்களா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க டெஸ்க்டாப் வியூவில் இருக்குது. நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் வியூவில் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ நியூ ஃபேவர் மென் உமன் கிட்ஸ் சேல் கஸ்டமன் ஸ்னேக்கர். ஸோ ஓகே, நம்ம மொபைல் பேஜாக பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சைனிங் அப் பேஜ் தான் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இதுவே வந்து நம்ம மொபைல் வியூவில் பார்க்கலாம். மொபைல் வியூவில் பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு லோகோ, நமக்கான ஒரு பிராண்டோட லோகோ வேணும். ஸோ இங்கே ஒரு சர்ச் பேர் வேணும், அண்டு எனக்கு லாகிங் அண்ட் சைன் அப் அப்படின்றது பட்டன் வேணும். சைடு நேவ் பார் இருக்குது. ஸோ சைடு நேவ் பாரில் பாருங்கள், நாங்கள் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறேன். சைடு நேவ் பாரில் ஜாயின் அஸ், சைனிங், ஹெல்ப், பேக், ஆர்டர்ஸ், ஃபைண்ட் யர் ஸ்டோர். ஸோ இது எல்லாமே இருக்குது, ஓகேங்களா. சைனிங் அப் இப்போ வந்து நம்ம ஜாயின் அஸ் அண்ட் சைனிங் இன், ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் வந்து மொபைல் வியூவில் சைனிங் அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இது கிளிக் பண்ணுறேன். என்டர் யுவர் இமெயில் டு ஜாயின் ஆர் யூஸ், ஓகே. ஸோ இது இமெயில் ஐடி கொடுத்து நம்ம போகிற மாதிரி இருக்கா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் என்ன வரணும்னு சொன்னால் சைனிங் அப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த டாட் ஓட்டும் சைனிங் கொடுக்குறேன். ஸோ எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு மேலே. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம், இருங்க. ஸோ ஓகே, அதே தான் வருது எனக்கு. என்டர் யுவர் இமெயில் டு ஜாயின் யூஸ் யுவர் சைனிங், ஓகேங்களா. ஸோ நாம் இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்மளுடைய ஷூ ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. பட் இதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இதை மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன அவங்க ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் அவங்ககிட்ட இருக்குன்றத நம்ம தான் பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ எனக்கு இமேஜஸ் எதுவுமே இன்னும் ஷோ ஆகலை. காரணம் எனக்கு வந்து மேலே எனக்கு லோட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, நம்ம வந்து இந்த வெப்சைட்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்துட்டோம், ஓகேங்களா. இப்போ நம்ம அதே மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போ ஃபிக்மா பேஜில் நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா. நம்மளுடைய ஃபிக்மா பேஜுக்கு வரேன். ஃபிக்மா பேஜுக்கு வந்துட்டு இங்கே ஃப்ரேமை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃப்ரேம் கொடுக்குறேன். ஐஃபோன் 13 அண்ட் 14 அப்படின்ற ஆப்பிளுடைய ஃபோனுடைய ஸ்க்ரீனை தான் நம்ம எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ இந்த ஃப்ரேமில் இருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு டிசைன் எடுக்கிறீங்கனாக்க நீங்கள் ஒரே ஃப்ரேமை தான் செலக்ட் பண்ணி டோட்டல் டிசைனையும் ஒரு வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் பண்ணணும். பட் இங்கே வந்து ஐஃபோன் 15 எடுத்துகிட்டு இங்கே ஐஃபோன் 11 அந்த மாதிரி இருந்து மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது. ஸோ இங்கே ஆண்ட்ராய்டு லார்ஜ் ஸ்க்ரீன் வச்சுட்டு இங்கே வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மால் ஸ்க்ரீன் வச்சுட்டோம் நீங்கள் வந்து வெப்சைட்டை வந்து பண்ணக்கூடாது, வெப்சைட் டிசைனை நீங்கள் மேக் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஃப்ரேமில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ரேம் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு சைன் அப் பேஜ் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அப்படி இல்லைனாக்க ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்க, உங்கள் கூகுளில் போயிட்டு சைனிங் பேஜ் யூஐ டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதும் உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கான சைனிங் அப் பேஜஸ் உடைய ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து எதனா ஒரு இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த இமேஜ் எனக்கு சரியாக வரல. ஸோ கீழே வேறு பேஜ் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த பேஜ் நல்லா இருக்கு பாருங்க. ஸோ லாகிங்னாக்கா லாகின் பண்ணணும், சைன் அப்னாக்கா சைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ கீழே போயிட்டு காப்பி இமேஜ் கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம ஃபிக்மா பேஜ் இருக்கு இல்லையா, ஃபிக்மாவில் வந்து என்ன பண்ண போகிறேன், ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஹேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து லாகிங் பேஜ், இது வந்து சைன் அப் பேஜ். ஸோ நம்ம இதை தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? பட் இது இங்கே வச்சுப்போம். நம்ம வந்து இதே மாதிரி அக்சஸ்லாம் பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம், நம்ம எந்த வெப்சைட் எடுத்தாலும் அதே மாதிரி நம்ம பண்ணுறது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி ஓனாக பண்ணணும். ஓகேங்களா? வெல்கம் பேக் என்டர் யுவர். ஸோ அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஜஸ்ட் வியூ பேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஷூ ஆப் இல்லையா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு லோகோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு வந்து ஒரு கலர் வந்து நம்ம ஃப்ரேமுக்கு வந்து நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னாக்கா பிளாக் அண்டு ப்ளூ இந்த கலர் தீம்லேயே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ பிளாக் கொடுத்துட்டேன், டபுள் கொட்டேஷனில் போயிட்டு ஸோ கீழே இந்த இடத்துல வந்து ப்ளூவை வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக வந்து நீட்டாக கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இங்கே பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்து போய் இங்கே வச்சிடுறேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிளாக் அண்ட் ப்ளூ தீம் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைலில் வந்து டார்க் மூட் கொடுத்தோன்னாக்கா பிளாக் ஆகும் அண்ட் ஒயிட் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டுனாக்க நம்ம மொபைல்ஸ் எப்படி வியூ பார்த்தாலும் ஸோ நமக்கு டோட்டலாக வந்து பிளாக் ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? பட் நீங்கள் வந்து இதே ஒயிட் பேஜில் வச்சு பண்ணிங்கனாக்கா நம்ம டார்க் மூட் கொடுத்ததும் நம்மளது வந்து டார்க் மூடாகவும் நமக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் அதனால் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பென்சிவாக வேணும், நீங்கள் எப்படி உங்களுக்கு மொபைல் பேஜை வந்து தெரியணுன்றத நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து யூஎக்ஸ் டிசைனர் தான் வந்து பிளானிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி கலரிட்டேஷன் கொடுத்தீங்கன்னாக்க மொபைலில் நம்ம வந்து டார்க் மூட் கிளிக் பண்ணாலும் ஸோ ஒயிட் பேஜில் நம்ம பார்த்தாலும் நம்மளுடைய வெப்சைட் போகும்போது ஸோ நமக்கு இந்த மாதிரியான கலர் செக்ஷன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் இப்போதான் யோசித்தேன். பட் வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து டார்க் மூட் கொடுத்தனாக்கா பிளாக் வரணும், டார்க் மூட் ஆஃப் பண்ணாக்க நமக்கு வந்து கலர்ஸ் வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்ற மெத்தட் தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபில்லில் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நான் நார்மல் கலர் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஒயிட் பேஜில் கொடுத்துட்றேன். ஸோ ஒயிட் தீம்லேயே கொடுத்துட்டு நம்ம ஒயிட் தீமே மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு மேலே என்ன பண்ண போகிறேன், நமக்குன்னு ஒரு லோகோ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ லோகோவுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க, இங்கேயே வந்து ஒரு சிம்பிள் லோகோ வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். நம்மளுடைய ஷூ ஆப் வந்து ஒரு உதாரணத்துக்கு என்ன வச்சிங்கனாக்க ஓகே இன்ஃபோன்னு வச்சுப்போம். இன்ஃபோன்ற ஒரு ஆப் மாதிரி வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சாம்பிள் லோகோ மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லோகோ வந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து அவுட் ஆஃபில் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வந்து வைக்கிறேன். நம்ம கேன்வா போய்ட்டு லோகோலாம் கிரியேட் பண்ண போகிறது இல்லை, நம்ம ஃபிக்மாலேயே வந்து ஒரு லோகோவை நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து எப்படி ஒரு ஃபிக்மா லோகோ பண்ணுற மெத்தட் வந்து இங்கே வந்து கற்றுக்குங்க. ஸோ எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்ததும் இங்கே நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வட்டம் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் கால் பண்ணுங்கள். அதை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுங்க. ஸோ இங்கே கொடுத்ததும் நமக்கு இந்த மாதிரி நம்ம மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேணாம், எனக்கு ஆஃபாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஷூக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன்.
ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் எடுத்துக்கிறேன். பேக்கை கொடுத்து டெக்ஸ்ட்டில் வந்து இன்ஃபோன்றது இன்ஃபோ வைக்கலாமா இல்லை வேறு எதனா வச்சுக்கலாமா? இல்லை இன்ஃபஸ்ட்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு தான் இந்த நேம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு இடையில போட்டுப்போம், இன்ஃபஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஒரு டெக்ஸ்டோடைய ஃபாண்ட்டு மட்டும் நம்ம கொஞ்சம் அழகாக எடுத்துவோம், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு இருப்பேன், உங்களுக்கு வந்து டெக்ஸ்டுடைய ஃபாண்ட்ஸ் வேணாக்கா கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து எல்லாமே இங்கே டெக்ஸ்ட்டில் இன்னர்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணவும் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஃபாண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு நல்லா இருக்க மாதிரி தெரியுது, ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ இது எடுத்து வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இது இப்படி நம்ம கேன்வா மாதிரி பெருசு பண்ணாங்கலாம் நமக்கு பெருசாக ஆகாது ஃபிக்மா பொறுத்த வரையும். நம்ம நம்பர்ஸ் வந்து இங்கே கால் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து நமக்கு டெக்ஸ்ட்டு வந்து பெருசாக வரும். நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். சரி, 100 வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு 50 கொடுத்துப்போம். 50 கொடுத்துட்டு ஸோ நீ ஏன் கீழே கீழே வந்துருக்குனாக்க நம்ம வந்து சைஸஸ் வந்து கம்மியாக கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லென்த்து எடுத்துக்குங்க, கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து இன்னும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குனாக்க ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு 80 கொடுப்போம். 80 கொடுத்து நீ திரும்பி கீழே இறங்குது. ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் மேலே இப்படி எடுத்து வந்து இங்கே வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ சென்டரெலாம் இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இது கொடுத்துட்டு ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் லோகோக்கு இந்த லோகோ நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் டைரக்ஷன் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கினாக்க ஸோ இந்த இடத்த வந்து எனக்கு கொஞ்சம் கட் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அந்த இடத்த மட்டும் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ இங்கே டபுள் தீம் இருக்கு இல்லையா? ஓகே, இதில் பண்ண வேணாம். கண்ட்ரோல் இசட், ஜஸ்ட் நான் வந்து இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். பட் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு உங்களுடைய பென் டூல் எடுத்துக்கோங்க. பட் நம்ம பென் டூல் வந்து நம்ம ஏகப்பட்டது லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஃபோட்டோஷாப்லாம் போனாக்கா பென் டூலில் நம்ம ஏகப்பட்ட இல்லுஸ்ட்ரேஷன் மெத்தட்லாம் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கேருந்து கூட பென் டூல் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஸோ இது இப்படி கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ எனக்கு பார்க்க ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே மேலே போய் டன் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? டன் கொடுத்துட்டு ஃபில் என்ற ஆப்ஷனே கால் பண்ணுறேன். எனக்கு வந்து கலர் வந்துருச்சா? இப்போ ஃபில்லில் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து பிளாக், டோட்டல் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு டோட்டல் பிளாக் இருக்குதுன்னா டோட்டல் பிளாக் கொடுத்துக்கினாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ போயிட்டு நம்ம கரெக்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் போயிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, ஓகேவா? இல்லை, ஓகேவே இல்லை. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சோண்டு ஸ்க்ரோல் பண்ணணும். இல்லை, ரொம்ப ஸ்க்ரோல் பண்ண நல்லா இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஓகே, எனக்கு பார்க்க ஒரு அம்புக்குரிய மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது பிளாக், இது பிளாக், இது பார்க்க வந்து எனக்கு ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஓகேங்களா? லோகோ. ஸோ நீங்களும் இந்த மாதிரி லோகோஸை வந்து நீங்கள் பண்ண கற்றுக்குங்க. பெரும்பாலும் ஃபிக்மாவில் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன், ஒன்றும் இல்லை. இங்கே இது ஐ இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐயை வந்து நீங்கள் கொடுத்துக்கிறேன். இந்த ஐயை இங்கே கொடுத்துட்டு இந்த ஐக்கு மட்டும் வந்து கலர் மட்டும் நம்ம கொடுத்துப்போம், ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். பிளாக் கலர் கொடுக்கும், எனக்கு ஐ வந்து பார்க்க அழகாக இருக்குது. அண்டு எனக்கு
ஒரே கலர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்க மாரி இருக்கு. நம்ம இன்னும் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாமா? ஸோ நம்ம இந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ டெக்ஸ்ட் ஃபாண்ட் வந்து நான் கால் பண்றேன் இருங்க.